வியூவர்ஸ், நம்ம கம்பம் தொகுதிக்கு உட்பட்ட கீழச்சந்தலச்சேரி பகுதியில் தான் நம்ம இருக்கோம். இங்கே வந்து மக்கள் வாக்களித்துட்டுலாம் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். அண்ணா வணக்கம். சொல்லுங்கள் சார். இப்போ எப்போதும் இல்லாத அளவுக்கு நிறைய பேர் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கதா சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதான் உண்மை. நல்லா பரவாயில்லாமல் ஓட்டு இருக்குது. தேர்தல் ஓட்டு வந்து நல்ல ஓட்டுக்கு போட்டிருக்காங்க. இப்போ இது மாற்றத்துக்கான ஓட்டுன்னு பார்க்குறதா இல்லை வந்து மக்கள் வந்து அது இந்த தடவை ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு முனைப்போட போட்டிருக்காங்களா? ஓட்டு போடணும்னு சொல்லி முனைப்போட போட்டிருக்காங்க. இப்போ இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் எப்படி இருக்குது? என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் வந்து என்னன்னு சொல்கிறது, நம்ம பிரச்சனைகள்னால் நிறைய ரோடு போடணும், அந்த வேலை இருக்குது, அப்படியே சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ புதுசாக நிறையா கட்சிகள் வந்திருக்கிறாங்க. அவங்கள பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து இருக்கிற கட்சி தான் மெயினான கட்சி. புது கட்சியாக வர்றதெல்லாம் அது சும்மா அப்படியே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். விஜயெல்லாம் இந்த தொகுதிக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ தேனிக்கெல்லாம் வரலைன்னு சொல்கிறாங்க. வரல தேனிக்கு வரல. வராதனால கொஞ்சம் ஒரு இதாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கருத்து கணிப்புலாம் அப்படியெல்லாம் அவ்வளோ ஒரு தெளிவு இல்லை. அவங்கவுங்க விருப்பத்துக்கு என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு சொல்ல தெரியாதுல்ல, சொல்ல முடியாது இல்லையா. அவங்கவுங்க இஷ்டங்க. ஓட்டு மக்கள் வந்து சராசரி மக்கள் யாருக்கு வேணுமோ போடலாம், செய்யலாம், எடுக்கலாம். சூழ்நிலை வந்து டஃப்பானது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான். டிவிக்கெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் இளைஞர் வந்து சினிமாவுக்காக சினிமா ரசிகர் தான் வழிய அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது? விஜய்க்கு அரசியல் அனுபவமே இல்லை, எந்த கொள்கையும் இல்லை. எப்படி சொல்கிறது? அதெல்லாம் இளைஞர் சின்ன சின்ன பசங்களை வந்து அங்கே பசங்க கூட்டம் தான் எங்களை பொறுத்தவரையில். ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஓட்டு ஜனநாயக கடமை. ஓட்டு போடுறது அது முக்கியம். எந்த கட்சிக்கு வேணும்னாலும் போடலாம், அவங்க விருப்பப்பட்ட கட்சிக்கு போடலாம். அதை பற்றி அவசியம் போடணும். மக்கள் வந்து புரிதலோட ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சும்மா வந்து இது ஒரு கொண்டாட்டம் திருவிழான்ற மாதிரி வந்து ஓட்டு போடுறாங்க? இந்த எலெக்ஷனில் வந்து ஜனநாயக கடமை. இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு போட்டாகணும்னு தான் போடுறாங்க. வெளியே பெரும்பாலும் ரொம்ப தூரத்துலேருந்து கூட வந்து ஓட்டு போடணும்னே வந்து போட்டு போயிருக்காங்க. என்ன காரணம்? அதான் நம்ம ஓட்டு உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம நான் நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கே, நம்ம ஓட்டு உரிமையை ஏன் விட்டு கொடுக்கணும், வந்து போட்டு போகணும்னு வந்து போட்டு, அது யாருக்கோ போட்டு போகிறோம், அது கேட்குறது இல்லை. அவங்க வந்து ஓட்டு போடணும்னே வந்து போட்டு போனாங்க. இப்போ திமுகவை பொறுத்தவரையில் கடந்த 5 வருஷத்தில் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து மனநிறைவோடு இருக்கிறாங்க அப்படின்னு பிரச்சாரம்லாம் செஞ்சாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் மத்தியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது விஜய் கட்சிக்கு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது சினிமா மோகம்தான், வேறு அரசியல் மோகமெல்லாம் கிடையாது. சினிமா மோகத்தில் அது வந்து அந்த ஏஜ் லிமிட் கம்மியாக இருக்கிறவங்க தான் அதில் இருக்காங்க. 18 வயசு கீழே இல்லை, அதே இருக்கிறாங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கூட கம்மி தான். இல்லை, அதிகமாக அவங்களும் இருக்காங்க, கம்மி தான். இப்போ எங்கள் கிராமத்தில் எப்படியும் ஒரு 50 ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அவங்களுக்கு தான், விஜய்க்கு. இப்போ இந்த எலெக்ஷன் டைமத்தில் வந்து பணம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, இப்போ பணத்தை வாங்கிட்டு நம்ம இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக மனசில் என்ன இருக்கோ அதுக்கு தான் போடுவாங்க. நீங்கள் என்னதான் பணம் கொடுத்தாலும் யாருக்கு போடணும்னு அவங்க மனசில் இருக்கோ அப்படித்தான் போடுவாங்க. அதில் மாற்றமெல்லாம் இருக்காது. இப்போ எல்லா ஊர்லேயும் பணமும் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. அந்த காசெல்லாம் எவன் காசு, நம்ம காசு தானேன்ட்டு வாங்கிட்டு போகிறவங்கெல்லாம் இருக்காங்க. காசு கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க. அவங்க மனசில் என்ன இருக்கோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ நிறைய நலத்திட்டங்கள் அப்படிலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே, நிறைய மேனிஃபெஸ்டோலாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம், ஒரு தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருந்தாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதியில் உங்களை கவர்ந்தது எது, எந்த கட்சி? திமுக கட்சி சொல்கிறது தான் கவர்ந்தது. என்ன காரணம்? என்னெல்லாம் அவங்க சொன்னால் செய்வாங்க, இவங்க சொன்னால் செய்ய மாட்டாங்க, அவ்வளோதான். அதிமுக சொன்னால் செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்க, செய்கிறதில்ல. இப்போ எடப்பாடியெல்லாம் இங்கே பிரச்சாரத்துக்கு வந்தார்லன்னா நிறைய கூட்டம்லாம் பார்த்தோம். அதுக்கு கூட்டம் வரத்தான் செய்யும். காசு கொடுக்குறாங்களா, போகத்தான் செய்வாங்க. காசு கொடுத்து வந்த கூட்டம் வந்துறீங்களா? கண்டிப்பாக. எல்லா கட்சியும் காசு, எல்லா ஆளுமே போவாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா இந்த கட்சின்னெல்லாம் இல்லை, காசு கொடுக்குறாங்க, போயிட்டு வருவோம், அப்படித்தான் போவோம். விஜய்க்குமே அப்படித்தான். காசு கொடுத்து நிறைய கூட்டு போனாங்க. காசு இல்லாமையும் போயிருக்காங்க, காசு வாங்கிட்டும் போய். இந்த தேனி மாவட்டத்துக்கே வரலையே? இல்லை, அவங்க வேட்பாளர் இருக்காங்கல்ல, அவங்க கூட்டம் சேர்க்குறாங்கல்ல. விஜய் மாதிரியே கூட்டம் சேர்த்தாங்க. இன்னும் மக்களுடைய இதுக்குள்ள ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருந்ததில் சில இந்த கிராமத்தில் போன எலெக்ஷனுக்கு வந்து கம்மியான வாக்காளர்கள் தான் போட்டாப்புல. ஒரு 700 வாக்கு உள்ளதில் வந்து இன்றைக்கி போலாக இருக்குது, ஒரு 530 போலாக இருக்குது. ஆனால் புதிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜய் அறிக்கை வந்து எந்த அறிக்கையுமே எதிர்கட்சி ஆளுங்கட்சி இது பண்ணிகிட்டு இருந்தது. இவர் வந்து அரசியலில் வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு என்ன நோக்கத்தோடு இவர் அரசியலுக்கு வரல. இவர் சினிப்பீரில் வந்து நல்ல முறையாக சம்பாரித்து அவர் நல்ல முறையாக வாழலாம்.
மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இதுக்காண்டி வந்து மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் பாணியில் வந்து இது பண்ணிருக்காருங்க. இப்போ 600 கோடிக்கு மேலே இவருக்கு சொத்து இருக்குது, அதனால் வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க மாட்டார், அதனால மக்கள் இவருக்கு அவர் ஆதரவு சம்பாதிக்கணும்னா தன் சுய இதிலே சம்பாதிக்கலாங்க. அவர் வந்து அது வேண்டாம், மக்களுக்காண்டி பாடுபட்டு போகணும், மக்களுக்காண்டி எம்ஜிஆர் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தில் தான் வந்து அவருடைய கருத்து கணிப்பில் வந்து மக்களுக்கு வந்து 20 வயசு 22 வயசுலேருந்து இன்னைக்கு 45 வயசு உள்ள ஆட்கள் வரைக்கும் ஓட்டுகள் சில மாற்றத்தில் வந்து வந்திருக்காங்க. இப்போ திமுக வந்து நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, உங்களுக்கு வந்து மகளிர் விடியல் பயணம் ஆளுங்கட்சிங்க நிறைய ஆளுங்கட்சியில் கொடுத்திருக்காங்க. வந்து பண்ணிருக்காங்க. பண்ணாலும் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அடுத்து வந்தால் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி தான் வாக்குறுதி வந்து சொல்லியிருக்காப்புல. இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக திமுக மேலே அதிருப்தி அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை எப்படி? ஆட்சியில் வந்து நடக்குங்க, நடக்கும். 2 கட்சிக்கும் பலமனமாகி விஜய் வந்து 2வது இடத்துல திமுகவுக்கு அடுத்து விஜய் வந்து பார்க்கலாம். ஓகே, எதிர்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வாய்ப்பு நினைக்கிறீங்க. இருக்குங்க. இப்போ நம்ம இப்போ பேசும்போது ஒரு 5 மணி ஆகுது, இப்போ பார்த்தீங்கன்னா 80% மேலே போல் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. போல இருக்குங்க. வெளிநாட்டில் இருந்து கூட வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து எலெக்ஷன் சொன்னால் அங்கே உள்ள அந்த கிராமத்துலேயும் பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டரில் உள்ளவங்க வந்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து வந்து ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் அவருக்கு விஜய்க்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, உண்மையிலே இங்கெல்லாம் கொடுக்குறாங்களா இப்படி? பணத்தை வந்து வாங்கிட்டுனாலே அவர் ஒரு நயா பேச வந்து தரலங்க. தரலான்னு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க, மக்கள் நிறைய பேர் போட்டிருக்காங்க. வேட்பாளருக்காக வாக்களிக்கிறாங்களா இல்லை வந்து இவர் விஜய் அதனால வாக்களிக்கிறாங்களா? விஜய் வந்து அந்த தொகுதி வேட்பாளரை அவராக சொந்த இதில் வந்து நல்ல ஒரு தீர்மானத்தில் எடுத்து இவர் நம்ம கட்சியில் நிற்கிறாப்புல, இது கண்டிப்பாக வருவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தான் அவரை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக ஓட்டு போட்டுட்ருக்கீங்க? உங்களோட நம்மளுக்கு வயசு வந்து 62 ஆச்சுங்க. 62 வயசு ஆகுது. இப்போ நீங்கள் நிறையா தேர்தலில் பார்த்துருப்பீங்க, இந்த தேர்தல் எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது? இந்த தேர்தல் வந்து அதுதான் சொல்லிட்டாங்கல்ல, மக்கள் வந்து வெளியே இருந்து கூட வந்து இந்த எலெக்ஷன் ஓட்டுரிமையை வந்து நம்ம போடணும், ஜனநாயக ஓட்டுரிமையை போடணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. மக்கள் இன்றைக்கி எவ்வளோ ஆர்வமாக ஓட்டு போட்டாங்கன்னா? நல்ல ஆர்வமாக நல்ல சுறுசுறுப்பாக வெளியிருந்த ஆளுகள் எல்லாருமே வந்து நல்லா ஓட்டுப்பதிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு இந்த பெர்சன்டேஜ் இன்னைக்கு இந்த கீழே சிந்தலச்சேரியில் நடந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? எத்தனை வருஷமாக ஓட்டு போட்டுட்ருக்கீங்க? நான் வந்து இது ஏழாவது பீரியடு ஓட்டு போடுறதில்ல. எனக்கு வந்து 77 வயசாகுது, இல்லை 75. இப்போ 75 வயசில் நீங்கள் நிறையா தேர்தலை பார்த்துருப்பீங்க, இந்த தேர்தல் அனுபவம் அப்படின்றது எப்படி இருக்குது? இந்த தேர்தல் பயங்கரமான ஒரு மோட்டிவான தேர்தல். டிஎம்கேக்கு ஓரளவுக்கு நல்லா வாய்ஸ் இருக்குது. இப்போ திமுக வந்து நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இருந்தாலும் மக்கள் வந்து இப்போ புதிதாக வரக்கூடியவர்களை தேடி போகிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? புதிதாக வர்ற தேடி போகிறது வந்து அவங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, எந்த இதுவும் இல்லை. புதியாக தேடி போகிறவங்களுக்கு வந்து அந்த கொள்கையை பற்றி அவங்களுக்கு எந்த வித இது இல்லை. அதனால் அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க தான் அதிகமாக இருக்குது, அதாவது ஓட்டு இல்லாதவங்க அதிகமாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல பெர்சன்டேஜ் இருக்குது, ஆனால் ஓட்டு இல்லாதவங்க தான் அதிகமாக இருக்காங்க. திமுக கொண்டு வந்த திட்டங்கள்லே உங்களை கவர்ந்த திட்டம்ன்றது என்னது? எங்களை கருந்த திட்டம் எல்லாருமே வந்து நம்ம பஸ்ஸு ஃப்ரீ, ரெண்டாவது வந்து பெண்களுக்கு வந்து இப்போ நல்ல 1000 ரூபா, அதுக்கு பிறகு வந்து நிறையா அவங்க பண்ணியிருக்காங்க. அது நமக்கு தெரிஞ்சது அந்த அளவுக்கு தான் தெரியுது. அதை படிப்புகளுக்கெல்லாம் நல்லா காசு கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கூடம் படிக்கிறவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து அவங்க வந்து நல்ல படிப்புக்கு வந்து கோச்சிங் இருக்குது, நிறைய நூலகம் வச்சுருக்காங்க, நிறைய வந்து படிப்பு லைனில் நிறைய அவங்க பண்ணியிருக்காங்க, உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே பண்ணுறாங்க. யார் இந்த இவங்க அவங்கெல்லாம் கிடையாது, யார் வேணும் வந்தாலும் அவங்க பண்ணுறாங்க. அந்த ஒரு நல்ல எண்ணத்தை நல்லா பாராட்டலாம். இப்போ திமுக வந்து குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? குடும்ப அரசியல் வந்து இது சொல்ல முடியாது, ஏன்னா அனுபவம் வேணும். குடும்ப அரசியல் எல்லாருமே குடும்ப அரசியல் பண்ண முடியாது. அவங்க வந்து நல்ல திறமையாகவும் மத்திய சர்க்காரை எதிர்த்து தமிழை காப்பாற்றுறாங்க நல்லபடியாக. இந்த தேர்தல் எப்படின்னு பார்க்குறீங்க? நல்ல முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த தேர்தல் நல்ல முறையில் நடந்திருக்கு. எந்த அசம்பாவித்தனம் எதுவும் இல்லாமல் நல்ல முறையில் நடந்திருக்கு. இதே போல் எப்பயும் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் இது பண்ணுறோம். யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லாமல் வந்து ஒரு ஓட்டு போட்டு நல்ல முறையில் முடித்தாங்கனாக்கா அதே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். மக்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க எண்ணத்துக்கு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க.
அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது வந்து ஜனநாயக உரிமை, அது ஜனநாயக உரிமை. நான் ஓட்டு யாருக்கு போட்டேன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது, நீங்கள் யாருக்கு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் ஓட்டு போட்டு நல்ல முறையில் இந்த பூத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்திருக்கு. இப்போ இங்கே வந்து தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து திமுக வந்து ஆதிக்கம் செலுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் புதுசாக விஜயுடைய கட்சி வந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து நம்ம வந்து விஜய் வந்து குறை சொல்லலை. நடிகரில் வந்து அவர் பெஸ்ட்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. நடிகர் நல்ல முறையில் நடித்தார், எல்லாமே நல்ல முறை கிட்டாச்சு. படம் பார்ப்பீங்களா? படம்பெல்லாம் பார்ப்பேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. படத்துக்காக வந்து நம்ம அரசியலுக்காக இது பண்ண முடியாது. அதாவது அரசியல் யார் செய்யணுமோ அவங்க செய்யணும். எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வரேன்றாரு. இல்லத்தை எண்ணத்தை விட்டு இந்த குடும்பத்தை விட்டு வர முடியுமா? குடும்பத்தை தான் பார்க்கணும், குடும்பத்தை விட்டு வர முடியாது. அவருடைய அரசியலில் என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? பிரச்சனை அவங்க சொத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அரசியலுக்கு வர்றாங்க. மக்களுக்காக வர்றதுக்காக இது இல்லை. நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்களே தவிர ஆட்சிக்கு வந்த பிறகு செய்வாங்களா அப்படின்னு சொல்லி தான் நமக்கு. அவர்கிட்ட வந்து 640 கோடி கிட்ட சொத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இனிமேலுமா அவர் காப்பாற்ற 1000 கோடி கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி தான் நமக்கு. கம்பம் தொகுதியை பொறுத்தவரையில் எப்படின்னா இருக்குது? நம்ம கம்பம் தொகுதியை பொறுத்தளவு நம்ம ராமசாமி அண்ணன் தான் எப்பயும் ஜெயிப்பாப்புல. இப்போ 7 தடவை ஜெயிச்சிருக்காப்புல, 7 தடவை வந்துல ஒரு 5 தடவை ஜெயிச்சிருக்காப்புல, 2 தடவை தோற்றுருக்காப்புல. இப்போ இந்த விட கண்டிப்பாக அவர் தான் ஜெயிக்கிறாப்புல. ஏன்னா நம்ம ஊருக்கு இந்த நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போங்க, அந்த நமக்கு சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு ஒரு இது இல்லாமல் இருந்துச்சு, அவர் தான் கட்டி கொடுத்தாப்புல. போய் பார்த்தா இந்த டேங்க் எடுத்துக்கிங்களா, இப்போ அப்படியே வீடியோ அமைக்காமுங்க, இந்த டேங்க் அவர் தான் கட்டி கொடுத்தாப்புல. அந்த ரேஷன் கடை உள்ளே இருக்குல்ல, அவரை கட்டி கொடுத்தது. உள்ள இந்த சின்ன பிள்ளைங்க இது அவர் தான் கட்டி கொடுத்துக்காப்புல. நம்ம ஊருக்கு செய்கிறதுக்கு நம்ம மொத்தம் ஒரு 600-650 ஆள் ஓட்டுல இருக்கும். கண்டிப்பாக அவர் நல்ல பொருளை நல்ல நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி செஞ்சு அந்த இப்போ எலெக்ஷன் டைம்னால முடிஞ்சு வந்துச்சதுனால கொஞ்சம் பேச முடியலை, நல்லா செஞ்சு கொடுத்துருக்காப்புல. இது குறையில்லை, அவர் தான் என்ன ஜெயிச்சு வருவாப்புல. வேற ஆள் ஜெயிக்க இங்கே வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த நம்ம ராமேஸ்வரன் தான் இங்கே ஜெயிச்சு 6ஆவது முறையாக ஆட்சி நம்ம டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும். இப்போ இங்கே வந்து திமுக அதிமுகன்னு மாறி மாறி இருப்பாங்க எம்எல்ஏஸ். இப்போ புதுசாக வந்து இப்போ விஜய் கட்சியில் ஒருத்தர் நிற்கிறாங்க, அவங்களாம் வாக்கெல்லாம் பிரிக்க மாட்டாங்களா? இல்லை பிரிக்க மாட்டேன். இந்த மாதிரி சின்ன பையன், என் பையன் என்ன தெரியுமா, 9 படிக்கிறான். அவன் டிவிக்கு தான் சொல்லியிருக்கான். ஆனால் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. இவன் இன்னும் 8 வருஷம் 10 வருஷம் கழிச்ச அப்புறம் அவங்க ஓட்டு போடுவாங்க. அவங்க எல்லாம் என் மக காலேஜ் படிக்குது, அவங்ககிட்ட சொல்லியாச்சு. அவங்க நம்மளை பற்றி சொல்லணும்னா அவங்க தெரிஞ்சு வச்சு, அவங்களுக்கு என்னென்ன ஸ்டாலின் செஞ்சிருக்காப்புல எல்லா விஷயம் சொல்லியாச்சு. அவங்களுக்கு அப்புறம் அந்த மக புரிஞ்சுட்டு இப்போ பூத் ஏஜெண்டாக இப்போ உள்ளே உட்காந்துருக்கா, வேணா வீடியோ எடுத்துக்கோங்க பார்த்துக்குங்க. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த சின்ன பையன் விசில் அடிச்சு ஊதிருக்காங்களா, அவங்க ஒன்றும் தெரியாது. அவங்க இன்னைக்கு வந்தவங்க, அவங்க என்ன சினிமா படம் பைத்தியம் பார்த்தவங்க, தற்கொலை. அவங்களுக்கு சொன்னால் புரியாது. இங்கே ஸ்டாலின் என்னென்ன செஞ்சிருக்காப்புல, இந்த ரோடு போட்டது யாராக இருந்தாலும் நம்ம டிஎம்கே தான் இருக்கு. நம்ம இப்போ நிம்மதியாக இருக்கிற வாழ் காரணம்னா டிஎம்கே தான். ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, நான் நல்லது செய்வேன் அப்படின்னு. வாய்ப்பு இல்லைங்க. என்ன நீங்கள் செஞ்சுருப்பீங்க? நீங்கள் என்னங்க நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? ஒரு பொண்டாட்டி விட்டுட்டு நீங்கள் வந்திருக்கீங்க, ஏன் உங்கள் பொண்டாட்டி ஃபுல்லாக எதுவும் இல்லை, அடுத்த வேணாம் சொல்லி ஒதுக்கி வந்திருக்கீங்க. நீ என்ன தமிழ்நாடுக்கு என்ன செஞ்சிட போகிற? நீ என்ன செஞ்சிட கொள்கையோட கொள்கை நீ என்ன கொள்கை செஞ்சுருக்க? இந்த ரோடு செஞ்சு போட்டிருக்கியா, எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கியா, ஏதாவது சொல்லு, நான் சொல்கிறேன். வாய்ப்பு கொடுத்தா தானே செய்வாங்க. வாய்ப்பு இல்லைங்க. நான் போராடிங்க அப்போ தாத்தா உண்டாக்குன இந்த தமிழ்நாடு எவனை வந்து இங்கே வந்து ஆட்சி செய்கிறக்கோ இங்கே இதுக்கு இடம் இல்லை. எந்த கொள்கை இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. நான் சொல்கிறேங்க நான் சொல்கிறேங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே தற்கூரிங்க இருக்கிற கூட வரைக்கும் இந்த ஜெயிக்க முடியாது. சினிமா படத்துக்கு பைத்தியம். நான் அந்த காலத்தில் சினிமா படத்தை ரஜினா படம் பார்த்து ஓடினவங்க தான். இப்போ ரஜினி வந்தால் கூட நம்ம சொன்ன மாதிரி செய்வோம். ஆனால் இதுவளவு பைத்தியமாக இருக்க மாட்டோம் நம்ம. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுதான் விஷயம். நாம செஞ்சாங்க. இப்போ டிஎம்கே இல்லாமல் எங்கேயும் இந்த தமிழ்நாடு இருக்காங்க. நான் சொல்கிறேன் உண்மையா, என்னைக்கு இந்த பிஜேபி நம்ம நுழைஞ்சு வைங்க, ஏடிபி கூட்டணி வந்து தமிழ்நாடு பீகார் ஆகி போகும், மணிப்பூர் ஆகி போகும். பிள்ளை படிக்க வைக்கல கோயம்புத்தூர்ல. என் பிள்ளை நைட்டு வருதுங்க, எவன் வர முடியாது, இந்த மாநிலத்தை வர முடியாது, வேற எந்த மாநிலத்தை வர முடியாது. ஏன்னா நிம்மதியாக நான் அனுப்பிக்கிறேன், நான் போய் கூட்டு வரல, அந்த பிள்ளையா வருது. ஏன்னா தமிழ்நாடு அப்படி அவ்வளோ தைரியமா இருக்கு. அது மாதிரி மணிப்பூர் மண்ணா என் பிள்ளை போய் நான் போய் கூட்டு வரேன் சூழ்நிலை வந்துடும். அப்படி ஆகி போங்க இப்போ பிஜேபி வந்துச்சுன்னா. இப்போ பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஓகே. இப்போ விஜயும் வந்து மதச்சார்பற்ற சமூக நீதின்றாரு, இல்லைங்க முழுமையான நம்பலான்றாரு. இல்லை, வாய்ப்பு இல்லை. நீ என்ன தெரியுமா, நீ சினிமா படத்துக்கு மாதிரி அவன் இவன் நம்ம
ஜெகமணி என்னது அவன் பேர் என்னது இல்லை நீங்கள் ஆந்திரா அவன் சொல்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கான். இப்போ என்ன தெரியுமா கடைசி நடிக்காமல் போனது என்ன விஷயம்? பவன் கல்யாண் நடிக்காமல் போனது என்ன விஷயம்னா பெட்டில் மட்டும் படுத்திருந்தா இவங்க போர் அப்படியே மயந்துருப்பாங்க. விஜய் பெட்டில் படுத்திருக்காப்புல அப்படி சொல்லி ஒரு ஓட்ட போல மாற்றிருப்பாங்க. இன்னும் அதை ஒன்று கடைசி மட்டும் நடிக்காமல் போனது அது ஒன்று மட்டும் தான். அது நடிச்சதுனால அவனு இவனு ஒன்றா இருப்பாங்க. நடிகர் அவன் நடிகரை வச்சுங்க ஆகுமா? நடக்காது. நடிகரை நடிச்சு என்ன ஆள முடியாதுங்க. அதெல்லாம் அந்த காலம் இந்த காலம் எம்ஜிஆர் அந்த வேற காலம் அந்த கால சூழ்நிலை. எங்கள் ஊரில் அந்த ஜெயலலிதா சொல்லிச்சு இந்த கிராம சைடில் நான் வெத்தலை வாங்கி கொடுத்தேன் இந்த ஜெயிப்போம்டா அப்படின்னு சொல்லி அந்த ஜெயலலிதா அன்னைக்கு சொல்லிச்சு. அந்த காலம் வேற இந்த காலம் வேற. இப்போ இருக்கிற பூரா படிச்சு அறிவாளிங்க. என் பையன் படிச்சுட்டியான், இந்த பையன் படிச்சுக்கேன். எவனாவது இந்த ஊரில் படிக்காத பிள்ளைங்க எவனா இருக்கான்னு சொல்லுங்க. அந்த காலத்தில் பூரா படிக்காம இந்த இவர் படிக்காம இந்த நாடு படிக்கல. யாரும் படிக்காம அந்த காலத்தில் போய் வேற மாடு மேய்க்கோ அந்த மேய்க்கிறக்கோ போனோம். திமுக எல்லாத்தையும் படிக்க வச்சிருக்குன்றீங்க. கண்டிப்பா டிஎம்கே இல்லைன்னா இந்த மாநிலம் இல்லைங்க. படிப்பறிவு இல்லாதுன்னா இங்கே நடக்காதுங்க. இங்கே தாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு ஜெயிக்கும் என்னைக்கு. சரியா? நீ எங்கே இருந்தாலும் அதுதான், வேற எது கேட்டாலும் வேணாம். ரொம்ப நேரம் போட முடியாது, நீங்கள் பார்த்துங்க இது பண்ணிக்க. ஓகேம்மா. இப்போ கம்பம் தொகுதியை பொறுத்தவரையில் ஒன்று திமுக இல்லை அதிமுக 2 பேரும் தான் ஆட்சியில் இருப்பாங்க. அவங்க தான் எம்எல்ஏவாகவும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து விஜயுடைய அரசியல் கட்சி வந்திருக்கு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இருக்குது. இப்போ நம்ம கம்பம் தொகுதியை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் நிலவரம் எப்படி இருப்பதா பார்க்குறீங்க? எப்போயுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த தொகுதியில் வந்து நம்மளுக்கு எப்போயுமே ஏடிஎம்கே டிஎம்கேக்கு வந்தால் எப்போயுமே ஒரு நேர் எதிர்ப்பு போட்டி இருக்கும். இந்த டயத்துலையும் அதே தான் நானும் எதிர்பார்க்குறேன். என்னென்னா இந்த டைம் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வந்து 2 பேரும் சரிசமமாக வந்து இங்கே பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டுமே பிரதான பெரிய கட்சிங்கிறதுனால நிறைய வாய்ப்புகள் அவங்க 2 பேருக்கு தான் மேக்ஸிமம் இருக்குது. இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற நம்ம டிவிகே வந்து என்னென்னா இங்கே அந்த கேண்டிடேட் வந்து ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் அவர் வந்து. ஸோ அதனால் வந்து அவரோட வாக்கு வங்கி வந்து கம்பேர் டு பிஃபோர் கேண்டிடேட் அந்த சுயேட்சை கேண்டிடேட்டு இவங்களை விட ஒரு வாக்கு வங்கி இங்கே இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் கம்பல்சரி இங்கே வந்து ஜெயிக்க போகிறது வந்து நான் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே தான் இங்கே வாய்ப்பு. இன்னொரு பட்சத்துக்கு என்னென்னா டிவிகேவுக்கு நாம் தமிழருக்கு வந்து ஓரளவு வந்து ஓட் பேங்க் வந்து இங்கே இருந்துட்டு தான் இருக்குது நம்மளுக்கு எப்போவுமே. இப்போ இளைஞர் மத்தியில் வந்து இப்போ டிவிக்கு ஆரம்பித்ததுனால இளைஞர் மத்தியில் ஒரு 18 to ஒரு 25 ஒரு 13 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆர்வம் இது ஜாஸ்தியாக இருக்குது. பட் கொள்கை அடிப்படையில் இன்னும் எல்லாருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்காங்கிற பட்சத்தில் என்னோட கருத்து வந்து என்னென்னா இன்னும் அந்தளவுக்கு கொள்கை ரீதியாகவோ இல்லை வந்து மக்களுக்கு வந்து எளிமையாக இருக்கிற அளவுக்கோ அவங்க வந்து கொள்கையோ அவங்களோட அடிப்படை கோட்பாடுகளை கொண்டு போய் இன்னும் சேர்க்கலான்னு தான் என்னோட கருத்து. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம நிறையா பேசுகிறோம். எல்லாருக்கும் வந்து இந்த கொள்கையெல்லாம் தெரிஞ்சு வாக்களிக்கிற மாதிரி தெரியல நம்ம மக்கள். அதாவது இளைஞர்கள்ட்ட இல்லை, நான் சொல்கிறது கொஞ்சம் பெரியவங்கள்ட்ட பேசும்போது அவங்க அந்த கட்சி மீதான அந்த அபிமானத்தில் தான் ஓட்டு போடுறாங்களே தவிர இப்போ திமுகனா இந்த கொள்கை அதிமுகனா இந்த கொள்கை அப்படின்றத மேபி 1-2 திமுக அதிமுக இருந்ததுன்னா இங்கே எந்த பிரச்சனையும் வராது, 2 சமூகத்துக்கிடையோ இல்லை 2 மதத்துக்கிடையோ வந்து பிரச்சனை வராது அப்படின்ற ஒரு புரிதல் தான் இருக்குது. இப்போ நாம் தமிழரை பொறுத்தவரையில் நிறைய நல்ல கொள்கைகள்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து போய் சேர்ந்துருப்பதா பார்க்குறீங்களா? இல்லை, கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் ஒரு 5 வருஷ காலகட்டத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த கொள்கையில் வந்து அந்தளவுக்கு மக்களை போய் சேரலைன்னு எடுத்துக்கலாம். பட் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு 2021க்கு அப்புறம் வந்து கொள்கைகள் வந்து கண்டிப்பாக வந்து மக்களை போய் ரீச் ஆகிருக்கு. அதனால தான் அவங்களோட வாக்கு வங்கி வந்து நம்மளுக்கு வந்து 5.2 லெவல் இருந்தது வந்து இந்த நம்ம எம்பி எலெக்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 8.2 லெவலுக்கு வந்திருக்கு. கொள்கை புரியாமல் வந்து யாருமே வந்து நம்ம மக்கள் வந்து யாருமே வந்து ஈஸியாக யாரையும் நம்ப மாட்டாங்க, நம்பி ஈஸியாக ஓட்டு போட மாட்டாங்க. இந்த முறை வந்து அந்த ஓட்டு சதவீதம் கூடும்னு நினைக்கிறீங்களா குறையும் நினைக்கிறீங்களா? என்னோட கருத்து கணிப்புப்படி கம்பல்சரி நாம் தமிழரோட இந்த டைம் வந்து அவங்களோட உழைப்பு வந்து மிக கடுமையாக வந்து உழைச்சிருக்காங்க எல்லோரும். அதனால் என்னையை பொறுத்தளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே தக்க வச்சுக்க முடியும் அவங்களால, இல்லைன்னா அதை விட அதிகமாக அவங்களால வாங்க முடியுங்கிறது என்னோட நிலைப்பாடு. ஆனால் இந்த தேர்தலில் வந்து நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? கோயிலில் இதை மட்டும் வாக்களிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் 900 ஓட்டு இருக்குது, 650 ஓட்டு போலாக இருக்குது. பல தரப்பு மக்கள் பல வேலை போடுறாங்க. நான் ஏடிஎம் கரை எனக்கு ஏடிஎம் தான் வரணும்னு சொல்லுவேன், விஜய் கதை வர சொல்லுவாப்புல. அப்போ வந்து என்ன சொன்னால் இந்த எலெக்ஷனை வந்து மோடி தான் பொதுவாக வந்து அது பிஜேபி தான் வரணும். பிஜேபி வந்து நாடை காப்பாற்று 200 நாடு பாராட்டுறாப்புல.
இரநூறு நாட்டு எனக்கு பிடிக்கல, இது பிடிக்கல, என்ன விஷயம் கேளுங்க. அது எனக்கு பிடிக்கல. அப்ப இதுக்கு கேளு கேளு, எனக்கு பிடிக்க மாறிட்டு அவ்வளோது. எனக்கு பிஜேபி பிடிச்சி நான் அந்த காலத்தில் பிஜேபி பிடிச்சி சேர்ந்துக்கிட்டேன். எனக்கு டிஎம் பிடிக்கல, அது கொள்கை அப்படி பிடிக்கல மாறிட்டு. அதுக்கு ஊரா சண்டை, அதுவும் சண்டை கூட சொன்னது. நான் இப்போ டிஎம் இது ஓட்டு போட்டுது எத்தனை 40 வருஷம் ஓட்டு போட்டேன். எனக்கு பிடிக்கல மாறிக்கிட்டு பிஜேபி சேர்ந்து. என்ன பிடிக்கல திமுகட்ட? திமுக நிறையா செஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களே. எம்மக்கு ஒன்றும் செய்யலை, நமக்கு அந்த இது கொள்கை அது எதுக்கு நமக்கு பிடிக்கல, வேறு விளையாச்சு அவ்வளோது. எனக்கு டிஎம்ஏ பிடிக்கல விளையாச்சு. அதனால் ஊருக்குள்ளே சின்ன இது. இப்போ வந்து விஜய் சொல்கிறப்ப விஜய் என் பையன் கூட விஜய் இது, எனக்கு கூட விஜய் வந்து என் பையன் 2 பையன் விஜய் இது. அவர் என்னை வந்து அதை போடக்கூடாது அப்படி சொன்னார். என்னோட கொள்கை அது. நீ போடு, எனக்கு என்னோட கொள்கை வந்து விஜய் வந்து வருவார். அவர் 2 எலெக்ஷன் 3 வருஷம் ஜெயிச்சு மக்களுக்கு என்ன செய்கிறாரோ அதை வச்சா போட முடியும். டக்குன்னு வந்து எம்ஜிஆர் மாதிரிலாம் அதெல்லாம் முடியாது. எம்ஜிஆர் மாதிரிலாம் டக்குன்னு நின்றோம். அவரே டிஎம்கே வந்ததே ஏடிஎம் கட்சி ஆரம்பித்தார். தனிப்பட்ட டக்குன்னு வந்து உடனே வந்து ஆட்சிக்கு வர நினச்சினா தவறான சொல்லி பொதுமக்கள் வந்து இளைஞர் மட்டும்தான் இருக்காங்க விஜயில். வந்து முதியோர்கள் வந்து அப்படி இல்லை. அவன் கொள்கை எப்படி வந்து இப்போ 10 சீட்டு கிடைக்குதா, அந்த 10 சீட்டில் எப்படி நடக்குது, எப்படி அவர் நடக்குறாரு, அதை வச்சு அடுத்து வந்து எலெக்ஷன் போடுவார். போடுவோம், மக்கள் போடுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து யாரும் போட மாட்டாங்க. அவர் வரட்டு. அண்ணாமலை தான் தேர்தலே நிற்கலையா, அவருக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அண்ணாமலை பிஜேபி நமக்கு அவர் தலைவர் இல்லை. இப்போ மோடி இருக்காரு, மோடி சொன்னால் அண்ணாமலை சொல்ல முடியும். இப்போ பாஜகலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அண்ணாமலையா? அண்ணாமலை. ஏன் உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்கும்? எனக்கு அண்ணாமலை இப்போ பரஞ்சன கட்சி, அந்த கட்சியில் பாஜகவில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அண்ணாமலை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அண்ணாமலை ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணார். அதனால தான் பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து அண்ணாமலை தான் ஃபஸ்ட்டு வந்தார். அதனால் அவர் பிடிக்கும் சொல்லிட்டு. அண்ணாமலை இங்கே ஃபஸ்ட்டு வந்தார். இப்போ யார் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிஜேபி. அதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, எல்முருகன், நிறைய பேர் போயிட்டாங்களே. தமிழ் சவுந்தரம் இப்போ அவரை போயிட்டாங்க. இவர் தான் இப்போ வந்து இதில் இருந்தார். இல்லை, அண்ணாமலை நல்லா பேசுறதுனால உங்களுக்கு பிடிக்குதா, இல்லை என்ன காரணம்? நல்லா பேசுறாரு, கருத்து சொல்கிறாரு, அதனால இப்படி இது. எப்படி இருக்கு இந்த தேர்தல்? வந்து நிறைய மாற்றம் வந்திருக்கு சார். லாஸ்ட் டைம் இருந்ததை விட இந்த வட்டம் வந்து ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாக தான் வந்திருக்கு. பட் ஆனால் இன்னும் வந்து ஓட்டு பர்சன்ட் அதிகமாக வந்திருக்கலாம். பட் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி தான் வந்திருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய மக்கள் வந்து சென்னை இந்த கோயம்புத்தூர் சைட்லேருந்து இன்னும் வரல. என்னென்னா பஸ்ஸு கிடைக்கல. பஸ் கிடைக்கனா நிறைய வந்து ஓட்டர்ஸ்லாம் வரல. அதனால் வரலன்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டுக்கு அதிகமாக வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த முறை வந்து அதிகமாக மக்கள் வாக்களித்ததுக்கு என்ன காரணம்? காரணம்னா ஒரு மாற்றத்துக்காக வேண்டி தான். மாற்றத்துக்காக வேண்டி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஆல்ரெடி திமுக அதிமுக 2 கட்சிகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. திமுக லாஸ்ட் 5 இயர்ஸில் நிறைய திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? மாற்றம் வேணும்னா நிறைய இந்த ஆல்மோஸ்ட் பழைய ஒரு 70 வருஷம் 50 வருஷம் வந்து அந்த மக்கள் வந்து அந்தலேயே இருந்துட்டாங்க. இந்த வருஷம் எதிர்பார்ப்பு போனோன்னா மக்கள் வந்து நிறைய மாற்றம் கிடைக்கணுன்றக்காக வேண்டி தான் பண்ணியிருக்காங்க. மாற்றம் வந்து இன்னும் வரணும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம கம்பம் தொகுதியை பொறுத்தவரையில் ஒன்று திமுக இருப்பாங்க, இல்லை அதிமுக இருப்பாங்க. இந்த முறை வந்து புதிய கட்சி தாவேகா வந்திருக்கிறாங்க. கணிக்க முடியாது. நம்ம வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி தான் கணிக்க முடியும். யாருக்குமே அதெல்லாம் 50-50 போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி தான் நம்ம கணிக்க முடியும். அதுக்கு என்ன காரணம்? காரணம்னா மக்கள் எவ்வளோ போட்டுருக்க பிரச்சனை தெரியல. கணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும் நம்ம எல்லாருமே. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது பிரதர்? எனக்கு 33 ஆகுது ப்ரோ. ஓகே, இதுதான் முதல் தேர்தலாக நீங்கள் ஓட்டு போடுறது? இதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்களா? 6 தேர்தல் அட்டன் பண்ணிடுவோம். 6 தேர்தல் போட்டிருக்கீங்க. இந்த தேர்தலை பார்க்கும்போது எப்படி இருக்குது? இந்த தேர்தலில் பார்க்கும்போது போட்டி இருக்குது, நல்லா போட்டி இருக்குது. ஏன்னா 4 கட்சின்னும் போது போட்டி நல்லா போட்டி இருக்குது, போட்டி முனை இருக்குது. பார்ப்போம், எதிர்பார்ப்போம். எந்தெந்த கட்சிக்கு போட்டின்னு நினைக்கிறீங்க? ரியல் ஃபைட் யாருக்கு? ரியல் ஃபைட்டுன்னும் போது 3 கட்சிக்கு இருக்குது பிரதர். சரிங்களா, டிவிகேன்றது வந்து இப்போ வந்ததுனால அவங்க வந்து அவ்வளோவா வருவாங்கன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் என்னோட டிசிஷன். சரிங்களா, நாம் தமிழரும் சரி, போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன் வந்து சதவீதம் வந்து அதிக வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. யார்? நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் இருக்குது. ஓகே ஓகே. டிஎம்கேன்னும் போது இப்போ வந்து என்னென்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அவர் டிவிக்கே வந்திருக்காருல்ல, சப்போஸ் அவர் வந்து கலைப்பாரான்றது வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா அவர் தொகுதியிலே அவர் நின்று ஜெயிக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ மோட்டிவேஷன் அங்கே இருக்குது சென்னையில். நான் சென்னையில் தான் இருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். பார்ப்போம், எதிர்பார்க்கலாம் எலெக்ஷனில். ஏன்னா 3 எலெக்ஷனுக்கு வந்து 3 கட்சிக்குமேவும் சரியான போட்டிகள். இப்போ விஜயனுடைய அரசியல் கட்சி இப்போ கம்பம் தொகுதியை பொறுத்தவரையில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்லை வாய்ப்பு கம்மி பிரதர். ஏன்னா அவர் புதுமுகம்.
இப்போ பழைய முகம்ன்ற போது நாம் தமிழ் வந்து கிட்டத்தட்ட அவங்க 3 எலெக்ஷன் அட்டன் பண்ணிட்டாங்க. 3 எலெக்ஷனில் 3 கேண்டிடேட் வந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரோட இவங்க கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். யாரு இப்போ இருக்கிற கேண்டிடேட். ஓகே. அதை மற்றபடி கம்ப ராமகிருஷ்ணன் அப்புறம் ஜக்கேன் அன்பு செல்விங்களா? ஓகே. அன்பு செல்வி ஓகே. வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். இப்போ இங்கே நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் பரவலாக எல்லா கிராமங்கள்லையும் இருக்கக்கூடிய இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் வந்து ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு பார்க்குறீங்களா? வாய்ப்பு கம்மி தான் பிரதர். ஏன்னா அவங்கள விட இவங்க வந்து வாய்ப்பு கம்மி. ஏன்னா அவங்களோட கொள்கை வந்து நல்ல கொள்கையாக இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து டிஎம்கே, அப்போ இருந்தே டிஎம்கே தான். நான் அதில் ஒரு பொறுப்பில் இருக்கேன். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவங்களோட என்ன சொல்ல வருதுன்னா, அவங்க இப்போ கொடுத்துருக்காங்கல்ல, வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்கல்ல, அது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது. மக்களுக்கு வந்து ஈஸியாக கொண்டு போகலான்னு எதிர்பார்ப்போடு இருக்குது. பார்க்கலாம்.